जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வார வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வார வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். தனுசு ராசி நேயர்களை, தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம் தனுசு ராசி, அதே போல உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. தூரத்தில் தெரியும் வாய்ப்பை நோக்கி ஓடுவதற்கு முன் உன் காலடியில் இருக்கும் குழியை கவனியுங்கள். கீழே என்ன இருக்குன்னு பாரு, அதுக்கப்புறமா என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணு. ஸோ இது உனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அடுத்ததாக பணியிடத்தில் புதிய பொறுப்பு அல்லது வேறு டிபார்ட்மெண்ட் தொடர்பான வாய்ப்பு கிடைக்கலாம், உன் திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக மேலதிகாரி முடிவை விமர்சித்து பேசாதீர்கள். ஒரு கேஷுவல் கமெண்ட் கூட பின்னர் உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும். ஸோ கொஞ்சம் கரெக்டா இருக்கு. குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்ற விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆசை அதிகம் காட்டி மோசம் செய்வார்கள், கவனம் தேவை. வெளியூர், வெளிநாடு அல்லது புதிய மார்க்கெட் தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய சந்தோஷமான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரலாம். கூட இருக்கக்கூடிய நண்பர்களால சிறு சிக்கல்களும் வரலாம். ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. துணையின் கெரியர் அல்லது பணம் தொடர்பான விஷயத்தில் கருத்து மோதல்கள் இருக்கலாம். உதவி செய்வது வேறு, கட்டுப்படுத்துவது வேறு, அந்த எல்லையை கடக்காதீர்கள். ஸோ கரெக்டா பார்த்துக்கோ. விவாகரத்து சம்பந்தமானவர்கள் சில பேருக்கு தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கொஞ்சம் அது ரொம்ப கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஹையர் எஜுகேஷன், ஃபாரின் எஜுகேஷன், இதெல்லாம் இப்போ எக்ஸாம் பண்ற முயற்சிகள் வேகம் அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பல இலக்குகளை துரத்தாமல் ஒன்றை முடித்து அடுத்ததை தொடங்குங்கள், அது உங்களுக்கு சக்சஸ். அளவுக்கு மீறிய நம்பிக்கை வேண்டாம். புதிய முழு சேமிப்பை பணயம் வைப்பது, மேலதிகாரி நேரடியாக சவால் செய்வது, துணையின் முடிவுகளை கட்டுப்படுத்த திட்டமிடாத பயணம், ஒரு நேரத்தில் பல வேலைகளை தொடங்குதல், இதெல்லாம் தனுசு ராசி செய்யாதீங்க. உங்களுக்கு திருமண யோகம்லாம் வரும். சரி, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கரெக்டா பார்த்துக்கோ. டைஜஸ்டிவ் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்கு. மஸ்கல் இதோட இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இர்ரெகுலர் ஸ்லீப்ஸ் எல்லாம் இருக்கு. லிவர் ரிலேட்டட் டிஸ்கம்ஃபர்ட் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மருத்துவ சம்பந்தப்பட்ட இது ஒரு தடவை நீங்க ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நின்று போன ஒரு விஷயம், ஒரு முயற்சிக்கு திடீர் என்று ஒரு அமைத்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நினைந்திருந்த ஒரு மீண்டும் அது உயிர் பெறும். நடக்காத ஒரு விஷயம் நடக்கும். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடியது. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க,
தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு வெள்ளானை சொல்லால் வலை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பேசக்கூடியது, நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் கவனமா இருக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம், உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகணும், திருமணம் சில சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கரெக்டா முடியணும், கரெக்டா சில விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் பார்த்துக்கணும். எப்படின்னா, இப்போ மூல நட்சத்திரம் தனுசு ராசின்னு யாராவது உங்க ஜாதகத்தை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா கேட்டுக்கோங்க. யாராவது ஒதுக்குறாங்களா, வேண்டான்னு சொல்றாங்களா, இது மூல நட்சத்திரம் ஆண் ஜாதகம் வேண்டாம், இது பெண் நட்சத்திரம் மூல நட்சத்திரம், உடனே எனக்கு போன் பண்ணி உங்க ஜாதகத்தை எனக்கு அனுப்பி கொடுத்து, சாமி இந்த மாதிரி நான் ஜாதகம் பார்த்தேன், இந்த மாதிரி மூல நட்சத்திரம் வேண்டான்னு கன்சர்ன் அந்த பொண்ணு ஜாதகமோ கன்சர்ன் அந்த மாப்பிள்ளை ஜாதகமோ கொடுத்து என்கிட்ட பேச சொல்லுங்க. அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட ஒரு மூல நட்சத்திர ஜாதகம் என்கிட்ட வந்தது. சாமி எனக்கு இந்த மாதிரி என்னுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம்ங்கிறதுனால என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரி படிச்சு அவங்களோட விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு மனசு வருத்தமா இருந்தது. இருந்தாலும் நான் சொன்னேன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காகன்னு அதாவது பிளைண்டா சில விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு, எல்லாத்துக்கும் சில விஷயங்கள் இருக்கு. மூல நட்சத்திரமா உடனே வேண்டான்னு சொல்லிடுறது. இதுவா மூல நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்திய தபகி மதா ராமதூத கிருபாசுந்தோ மத்காரியம் சாதய பிரபு. எல்லா காரியத்தையும் முன்னின்று அமோகமா நடத்தக்கூடியவர். ஆஞ்சநேய பலன் உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சர்வ கல்யாண தாத்தாரம் சர்வாபத் கணவாரகம் அபார கருணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியகம். வாராகி அம்பால நிறைய இருக்க பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நிறைய சக்சஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி பேசுங்க. இஃப் யூ ஆர் மூல நட்சத்திரம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.